வணக்கம் மக்களே. அமைச்சர் மூர்த்தியின் பரிசு மழை, எடப்பாடியின் முறையிட்ட செல்லூர் ராஜு. ஸ்ட்ரிக்டாக சொன்ன எடப்பாடி பழனிசாமியை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வரும் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கும். இந்த நிலையில் தேர்தல் களம் சூடு பிடிக்க தொடங்கிருச்சுனே சொல்லலாம். தேர்தலுக்கு ஒரு வருடத்திற்கு முன்பாகவே திமுகவினர் பணத்தை வாரி இறைக்க தொடங்கியிருக்கிறார்கள். இந்த நிலையில் கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் மதுரையில் உள்ள 10 சட்டசபை தொகுதியில் அதிமுக கூட்டணி 5 தொகுதிகளும், திமுக கூட்டணி 5 தொகுதியிலும் வெற்றி பெற்று தென் மாவட்டத்தின் தலைநகரான மதுரையை பொறுத்த வரைக்கும் 2 கட்சிகளுமே சமபலத்தோடு இருக்குதுன்னே சொல்லலாம். இதில் 2021 சட்டசபை தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்திருந்தாலும் மதுரையில் பாதி தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தது. இந்த நிலையில் கடந்த சட்டசபை தேர்தல் போன்று இல்லாமல் வரும் 2026 சட்டசபை தேர்தலில் மதுரையில் திமுக முழுமையான வெற்றி பெற வேண்டும் என அமைச்சர் மூர்த்தா வகிக்கும் மாவட்ட செயலாளர் பொறுப்பில் ஏற்கனவே 3 சட்டசபை தொகுதி இருந்த நிலையில் கூடுதலாக அமைச்சர் செல்லூர் ராஜு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் மதுரை மேற்கு தொகுதியை மூர்த்தி கைவசம் கொடுத்தது திமுக தலைமை. கடந்த 25 வருடமாக தொடர்ந்து அதிமுக வெற்றி பெற்று வரும் நிலையில் மதுரை மேற்கு அதிமுக கோட்டை என்றே வர்ணிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அமைச்சர் மூர்த்தி கைவசம் மதுரை மேற்கு தொகுதி வந்த பின்பும் அந்த தொகுதி மக்களுக்கு ஒரே கொண்டாட்டம் என்று சொல்லும் வகையில் தொடர்ந்து பரிசு பொருட்களை வாரி இறைத்து வருகிறார் அமைச்சர் மூர்த்தி அவர்கள். தேர்தலுக்கு இன்னும் 6 மாதம் இருக்கும் சூழலில் அதற்குள் மதுரை மேற்கு தொகுதி மக்களுக்கு வாரி இறைத்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அமைச்சர் மூர்த்தி என அதிமுகவினரிடம் கேட்டால் கடந்த 4 வருடத்தில் அமைச்சர் மூர்த்தி சம்பாரித்து வச்சிருக்க பணக்குவியலின் வெளிப்பாடு தான் இது என மதுரை அதிமுகவின் கருத்து தெரிவித்து வராங்க. இந்த நிலையில் இதுவரை ஓட்டுக்கு பணம் கொடுப்பதை திருமங்கலம் ஃபார்முலா என்பார்கள். ஆனால் தேர்தலுக்கு ஒரு வருடத்திற்கு முன்பு இருந்த அந்த தொகுதி மக்களுக்கு அடிக்கடி பரிசு பொருட்களை கொடுத்து வரும் அமைச்சர் மூர்த்தியின் செயலுக்கு இது மூர்த்தி ஃபார்முலா என்கிறார்கள் மதுரை வாசிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த முன்னாள் அதிமுக அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் மதுரை மேற்கு தொகுதியில் அமைச்சர் மூர்த்தியின் அட்ராசிட்டியை தெரிவித்து வரும் 2026 சட்டசபை தேர்தலில் மதுரை மேற்கு தொகுதியில் சீட்டு வேண்டாம், மதுரை மேற்கு தொகுதியில் வாய்ப்பு கொடுங்க என கேட்டிருக்கிறார். அதற்கு 25 வருடமாக தொடர் வெற்றியை பெற்று அதிமுக கோட்டை கொண்டாடப்படும் மேற்கு தொகுதியை அவ்வளவு சீக்கிரம் வெட்டு கொடுத்து விடலாமா என சற்று கோபத்துடன் பேசிய பழனிசாமி அவர்கள், மேற்கு தொகுதியில் நாம் மீண்டும் வெற்றி பெற்றே ஆக வேண்டும், மேற்கு தொகுதியில் நீங்கள் தான் வேட்பாளர் என செல்லூர் ராஜுவுடன் ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிட்டாராம். எடப்பாடி பழனிசாமி இதனைத் தொடர்ந்து மதுரை மேற்கு தொகுதியில் தேர்தல் பணியில் தீவிரம் காட்ட தொடங்கியிருக்கிறார். இந்த நிலையில் கடந்த 2011 சட்டசபை தேர்தலில் இப்படித்தான் திமுக தேர்தலுக்கு முன்பு மக்களுக்கு பணத்தை வாரி இறைத்தது. ஆனால் தேர்தல் முடிவுகளில் மதுரை மொத்தத்தில் திமுக வாஷ் அவுட் ஆனது. வரலாறு அந்த வகையில் ஆளும் திமுக அரசு மீது மக்கள் கடும் அதிருப்தியில் இருந்து வரும் நிலையில் மதுரை மேற்கு தொகுதியை பொறுத்தவரை திமுகவினர் கொடுக்கும் பரிசு பொருட்களை மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் வாக்குப்பதிவின் போது தங்கள் எதிர்ப்புகளை ஓட்டுகளாக பதிவு செய்வார்கள் என்பதுதான் கடந்த கால வரலாறு என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து நிற்கும். தேங்க்யூ.